بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை உதாரணம் காட்டினது நான் இந்த ஒரு நாளைக்குள்ள வெள்ளிக்கிழமைண்டா வெள்ளிக்கிழமையில ஜும்மா வருதுங்கிற மாதிரி, அது மாதிரி ஜும்மாவையும் கணக்கு பண்ணலும். ஒரு ஃபஜர், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர்னா முழு உலகத்துக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர் வருது இல்லை. ஒரு லோகர்ண்டா முழு உலகத்துக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில லோகர் தொழுகிறாங்கல்ல, சரிங்களா? அந்த மாதிரி கணக்கில் தான் நான் இந்த பெருநாளும் இந்த இந்த டயத்துக்கு இப்படி வரோம் முழு உலகத்தில், இல்லைங்களா? ஏன்னா 12 ஹவர் பகல், 12 ஹவர் இரவுல தான் இருக்கிறோம், அப்படிதாங்களா? அந்த ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம் எப்படி சாத்தியமாகுதோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பெருநாவும் சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? அதனால இதை கொஞ்சம் ஆய்வு இங்க இது பண்ணீங்கன்னா இதுல நிறைய நமக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வோட உதவினால. என்னங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் திங்கக்கிழமை இப்போ எனக்கு பெருநாள் மகரீபுல 6 மணிக்கு நான் புற பார்த்துட்டேன், 6:13 புற பார்த்துட்டுன்னு வைங்களேன். இப்போ நான் தான் திங்கக்கிழமை ஆரம்பத்தில் இருக்குன்னு வைங்க. எனக்கும் பின்னாடி இருக்கிறவன் ஆரம்பத்தில் நான் இருக்கேன்னா, இப்போ எனக்கும் பின்னாடி உலகத்திலேயே அதிகபட்சம் டைம் 12 ஹவர் தான் உலகத்தில். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வித்தியாசம்டா 12 மணி நேரம் தான் வித்தியாசம் உள்ள நாடு இருக்குது. 12 மணி நேரம் வித்தியாசம் உள்ள நாடுண்டா அப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு இருக்குது. இப்போ நான் திங்கக்கிழமை ஆரம்பத்தில் இருக்கேன், 6 மணிக்கு இருக்கேன். நான் அமெரிக்கா இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில் 6 மணிக்கு இருக்குது. நான் திங்கக்கிழமை புற பார்க்குறேன், புரியுதா இல்லைங்களா? அப்போ அமெரிக்கா என்ன செய்யும், அப்போ அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வரும்போது அவங்க திங்கக்கிழமை இதில் நுழைஞ்சிருவாங்க. அப்போ நான் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் பெருநாள் கொண்டாடிடுவேன், புரியுதா இல்லைங்களா? ஆனால் நான் பெருநாள் கொண்டாடும் போது அவங்க திங்கக்கிழமைக்குள்ளுக்கு வந்துடுறாங்க, மகரீபுல திங்கக்கிழமை உள்ளுக்க வந்துடுறாங்க, புரியுதா இல்லைங்களா? அவங்க மகரீபுல திங்கக்கிழமை உள்ளுக்கு வந்துட்டாங்கண்டா அப்போ மறுநாள் காலையில் அவங்க பெருநாள் கொண்டாடும் போது, புரியுதா இல்லைங்களா? அவங்க பெருநாள் கொண்டாடும் போது காலையில் 6 மணிக்கு அவங்க பெருநாள் கொண்டாடுறாங்கன்னா நான் என்ன செய்வேன், செவ்வாய்க்கிழமை ஆரம்பத்துக்கு போயிடுவேன். நான் செவ்வாய்க்கிழமையுடைய ஆரம்பத்துக்கு போயிடுவேன். அவங்க அப்போ முழு உலகமும் திங்கக்கிழமை உள்ளுக்க வந்துடும் பெருநாளைக்கு உள்ள, புரியுதா இல்லைங்களா? நேரம் வராது. இப்போ மகரீபுண்டா இல்லை. குவைத்துல இருந்து உமர் ஃபாரூக் என்கிற ஒரு சகோதரர் கேட்கிறார். இவர் ஏற்கனவே கேட்டிருந்தார், பெருநாள் தொழுகை பெருநாள் தினத்தை முடிவு செய்யறது சம்பந்தமாக கேள்வி முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்காரு. அதுக்கான பதிலை நம்ம சொல்லி நம்ம தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பியும் இருக்கிறோம். அதை ஒட்டுன கேள்வியா தான் இப்பவும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, உலகம் முழுசும் ஒரே நாள்ல பெருநாள் வராதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப வெள்ளிக்கிழமைன்னு ஒரு ஜும்மா தொழுகை இருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறது. அந்த சிறப்பு தொழுகை ஜும்மா என்பது உலகம் பூரா வெள்ளிக்கிழமை தானே வருது. ஜும்மா தொழுகை உலகம் பூரா வெள்ளிக்கிழமை வரும் என்று சொன்னால், சனிக்கிழமை யாரும் ஜும்மா தொழுவது இல்ல, வெள்ளிக்கிழமை தொழுகிறாங்க. பெருநாள் மட்டும் ஏன் ஒரே நாள்ல வராது? அவருடைய கேள்வியுடைய சாராம்சம், பெருநாள் மட்டும் ஒரே நாள்ல வராது, அது ஒண்ணு கேட்கிறாரு. அந்த கேள்வியை பார்த்துட்டீங்கல்ல, அது வேற என்னவா சொல்றாருன்னு கேட்டா, ஒரு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு தானே இருக்கிறது. அந்த 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவும் போது ஒரு 12 மணி நேரம் வித்தியாசம் வரும். எப்படி நாள் வித்தியாசம், டைம் தான் வேறுபடும், நேரம் தான் வித்தியாசப்படுமே தவிர அதுல நாலு வேறுபாடுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரும் சனினா எல்லாரும் சனிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தையும் அவர் அதை சொல்றாரு. அதாவது முதல் அடிப்படை விளைவிக்கணும். அன்னைக்கு இதை சொல்லி இருக்கிறேன், இன்னொரு தடவை சொல்லி போடுறான். ஒரு நாள்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நாள்னா அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா ஒரு நாள்னா 24 மணி நேரம் அதுக்கு வரணும்ல. அவன் எதை நாள் வேணா சொல்லிட்டு போறான். இப்ப இங்கிலீஷ்காரனுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாளுங்கிறது என்ன, நள்ளிரவு 12 மணி, 12 கடந்துருச்சுன்னா நாள் ஆரம்பம். அடுத்த 12 ரவுண்ட் வச்சுன்னா நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 12 மணிக்கு வெள்ளிக்கிழமை 12 மணி ஆச்சுன்னா கிழமை மாறிடும். உங்களுடைய போன்ல இருந்து எல்லாத்துல இருந்து அப்படிதான் அந்த கணக்கு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால டேட் மாறி விடுகிறது. அப்ப வெள்ளிக்கிழமை சரி. அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த 12 மணிக்கு நாள் பிறக்குதுல, அந்த நேரமே எல்லாருக்கும் பிறந்துருமா? எல்லாரும் பிறக்காது. எனக்கு 12 ஆச்சு, எனக்கு வெள்ளிக்கிழமை. ஒருத்தனுக்கு என்னவா இருக்குது, 1 மணியா இருக்கிறது.
ஒருத்தனுக்கு 11 மணியா இருக்கிறது, ஒருத்தனுக்கு 10 மணியா இருக்கிறது. அவனுக்கு நாள் பிறக்குமா? அவனுக்கு பிறக்காது. எனக்கு பிறந்தது எனக்கு மட்டும்தான். அவனுக்கு எப்ப பிறக்கு? நான் இப்படி கடந்து போகணும், அவன் இந்த இடத்துக்கு வருவான். அவனுக்கு 12 மணியா வரும். அப்ப அவனுக்கு நள்ளிரவு 12 மணி வரும் பொழுதுதான் அவனுக்கு உரிய நாள் என்ன செய்யும் வரும். நீங்க உங்களுக்கு போன்ல எல்லாம் அந்த டைம் கடிகாரம் கூட காட்டுறாங்கல்ல, அதுலயே போட்டுக்கணும், செலக்ட் பண்ணணும். நமக்கு எந்த டைம் வேணும்னு சொன்னா முட்டை ஓட்டிங்கன்னா டைம் காட்டாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஜிஎம்டி போட்டு கிரீன்விச் டைம் இருக்குல்ல, அதுல இருந்து எவ்வளவு நேரம் கூட்டுறது, கிரீன்விச் டயத்தை, கிரீன்விச்ங்கிற லண்டன்ல உள்ள நகரத்துடைய டைம் தான் உலக சர்வதேச டைம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷார்கள் உலகத்தெல்லாம் கட்டி ஆண்டதுனால அவங்க ஒவ்வொரு நாட்டுல உள்ள ஒரு ஊரை குறிப்பிட்டு அந்த வீட்டுல உள்ள அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உலகம் பூரா பாதிய வகையில் இருந்ததுனால அதை அமல்படுத்திட்டாங்க. இப்ப இந்தியா டைம்னு சொன்னா என்னது, கிரீன்விச் டைம் பிளஸ் 5.5 மணி நேரம் சேர்க்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கு 2.5 மணி நேரம் சேர்க்கணும், 3 மணி நேரம் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது என்ன செய்யறது, அந்த அந்த கால்குலேட் பண்ணி டைம் வருகிறது. இப்ப நமக்கு 12 மணி, எனக்கு 12 மணி ஆகினா தான் எனக்கு வியாழன்ல இருந்து வெள்ளி ஆரம்பிக்குது. இந்த 12 மணி கணக்கு நான் வர்றேன். இஸ்லாமிய கணக்கு மகரிப்புல இருந்து எந்த கணக்கு வச்சாலும் இதான் ரிசல்ட் தான். அப்ப 12 மணி எனக்கு ஆகுதுல, 12 மணி ஆனவுடனே வியாழன்ல இருந்து வெள்ளிக்கு போயிட்டேன். 11 மணில ஒருத்தர் காணுவீங்க, 11 மணில இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன கிழமை, அவன் வியாழன்ல ஒண்ணு இருந்துட்டு இருக்கான். நான் வெள்ளிக்கு போயிட்டேன், அவன் வியாழன்ல இருந்துட்டு இருக்கிறான். அவன் எப்ப வருவான்னு கேட்டா 1 மணி நேரம் கடந்த பிறகு அவனுக்கு 12 மணி வரும். அப்ப அவன் வெள்ளிக்கு வந்துடுவான். அதுக்கு பிந்தி உள்ள 50 பேர் வியாழன்ல இருப்பான். யாரெல்லாம் வியாழன்ல இருப்பான், நான் 12 மணில இருக்கும்போது இவன் வியாழன் பாதி உலகத்துல வியாழன் இருப்பாங்க. பாதி உலகம் முந்தி போயிருக்கும்போது அவன் வெள்ளியை கடந்து முடிக்கிற கட்டத்துல வருவான். அப்படிங்கும் போது அப்ப உலகத்துல எல்லாருக்கும் ஒரே நிலைமை ஒரே நாள் வருதுன்னு சொன்னா ஒரே நாள் ஒரே நேரத்துல வராது. ஒரு நாளுடைய ஆரம்பம் வரணும். எனக்கு நாள் ஆரம்பிச்ச உடனே இன்னொருத்தனுக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு 24 மணி நேரம் வரணுமா வரக்கூடாதா? எனக்கு 12 மணி ஆச்சு, அடுத்த நாளைக்கு எவ்வளவு டைம் கிடைக்கும், எனக்கு 24 மணி கிடைக்கும். எனக்கு நாள் ஆரம்பித்து விட்டதுனால் 50 பேருக்கு நாள் ஆரம்பிச்சுன்னு சொன்னீர்களே, ஆனால் அவனுக்கு எனக்கு 12 இருக்கும்போது அவன் 8 மணியா இருப்பானே, 8 மணிக்கு அவனுக்கு நாள் ஆரம்பிச்சுன்னு சொன்னா அவனுடைய டைம் கூடுமே அல்லது குறையுமே? 4 அவர் கூட 4 அவர் குறையுமே, இந்த பக்கம் இந்த 4 அவர் கூட அந்த பக்கம் 4 அவர் குறையுமே. அப்ப 4 அவர் குறைஞ்சு ஒரு நாள் உண்டா இஸ்லாத்துல, உலகத்துல உண்டா? இல்ல. அப்ப 4 இருக்கிற பிரச்சனை விளைவிக்கிறேன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் நாள் ஆரம்பிக்கும். எனக்கு நாள் ஆரம்பிக்கும் பொழுது மற்றவனுக்கு எல்லாம் அதுக்கு முந்தின நாள்ல இருப்பான். இங்கிட்ட உள்ளவன்லாம் எனக்கு முந்தி போய் கொண்டிருப்பான், இங்கிட்ட உள்ளவன்லாம் எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். இதுதான் நாளுடைய ஒரு விஷயம். இதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிறேன். இது போக இப்ப நாளுடைய துவக்கத்துக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உதாரணமா என்ன செய்யணும்னா நம்ம இஸ்லாமிய கணக்குக்கு வாங்க, மகரிபுல நாள் ஆரம்பிக்குது. எனக்கு மகரிபா இருக்கும்போது ஒருத்தனுக்கு அசரா இருக்கும், அவனுக்கு நாள் வந்துருமா? வராது. எனக்கு மகரிபுட்ட அவன் சூரியன் மறைஞ்ச உடனே இஸ்லாமிய அடிப்படையில வியாழன் வெளியா மாறிக்கிறோம். இவன் சூரியன் மறையாம இருக்கும்போது வியாழன்ல இருந்துட்டு இருப்பான். அப்ப இவன் வியாழன்ல இருக்கிறான், எனக்கு சூரியன் மறைஞ்சிச்சு, வெள்ளி ஆயிடுச்சு. அவனுக்கு இப்ப மறையும், அவன் காலையில் 8 மணிக்கு இருப்பான். 8 மணிக்கு இருக்கிறவனுக்கு எனக்கு இங்க நாள் வந்து அவனுக்கு நாள் வந்துருமான்னா வராது. நான் தான் வெள்ளிக்கிழமை இருப்பேன், அவன் வியாழன் தான் இருப்பான். அவன் 8ல இருந்து 9, 10, 11, 12 வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்யும், அந்த நாள் மாறும். அதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய கணக்குப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ஒவ்வொருத்தனுக்கும் 12 மணி நேரம் வரணும். ஒரு இடத்துல பிறந்தவன எல்லாருக்கும் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, அது சாத்தியமே கிடையாது. அப்ப இது ஒரு அடிப்படையை வழங்கினா தான் அந்த எல்லா பக்கமும் வெள்ளிக்கிழமை வருங்கிறீங்கல்ல, அதனுடைய அர்த்தத்தை நீ புரியுங்க. அது போக இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கிறோமே, நம்ம சென்னையில இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு என்ன செய்யுது, சூரியன் மறையுது. மறைஞ்சின்னு சொன்னா நமக்கு என்ன ஆயிரும், சனி ஆயிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா சனி ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். நமக்கு சனி ஆரம்பமாகிற அந்த நேரத்துல சவுதியில டைம் என்னவா இருக்கு, நம்ம 6 மணியா இருந்தோம்னு சொன்னா அவன் 3:30 மணியா இருப்பான். 3:30 மணிக்கு அவன் மத்தியானம் 3:30 மணிக்கு இருப்பான். அவன் 3:30 மணியா இருக்கிறவனுக்கு சனியா வெள்ளியா? அவன் வெள்ளி. 3:30 மணி தான் வித்தியாசம். கிழமை வேற. என்னுடைய கிழமை வெள்ளி, என்னுடைய கிழமை சனி, அவனுடைய கிழமை வியாழன் வெள்ளி. அவனுக்கு இப்ப சனிக்கு வருவான் இன்னொரு 3 மணி நேரம் கழிச்சு, 2.5 மணி நேரம் கழிச்சு
அவனுக்கு சூரியன் மறையும். அப்ப அவன் என்னுடைய நாள் ஆரம்பிச்சிருவான். அப்ப வந்து நீங்க கிழமை மார்க்கணை செய்கிறது. அப்ப எனக்கு சனியான பிறகு சவுதியில் உள்ளவனுக்கு சனி ஆக மாட்டேங்குத. அவன் வெள்ளியிலே இருந்துட்டு இருக்கான் இன்னமும். நான் வெள்ளியை கடந்து சனிக்கு போயிட்டேன். அவனுக்கு 4 மணிக்கு வந்து நாள் ஆக ஆரம்பிக்காது. சூரியன் மறைஞ்சாதான் நாள் ஆரம்பிக்கும். அவன் சூரியன் மறைவதற்கு 2.5 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். 2.5 மணி நேரம் காத்த பிறகு அப்பதான் அவன் அதை வெள்ளியும்பான், அவன் சனியும்பான். எனக்கு சனி அவனுக்கு சனிங்கிறது இப்பதான் வரும். எனக்கு ஆரம்பிக்கும் போது அவனுக்கு நமக்கு சனிக்கிழமை வருமானா வராது. இது ஒரு வித்தியாசத்தை விளங்கிக்கணும், ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து இப்ப என்ன செய்யணும்னா, ஒருத்தங்க சூரியன் உதிக்குதுல, உலகத்துக்கெல்லாம் ஒரு டைம் வேணும்னு முடிவு எடுத்தாங்க. இதை புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் சரியாகணும். உலகத்துக்கெல்லாம் ஒரு நாளுடைய ஆரம்பம்னு ஒண்ணு வேணும். அப்பதான் சில கணக்குகள் பார்ப்பதற்கு சரியா வரும் ஆலோசனை பண்ணி உலகத்துல எந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னு கணக்கு பண்ணணும் முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிற ஒரு தேவை இருந்துச்சு, சில கணக்குகள் பார்க்குவதற்கு தேவை இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த சர்வதேச இன்டர்நேஷனல் டேட் லைன் வாங்கல, சர்வதேச தேதி கோடு, சர்வதேச தேதி கோடுன்னு ஒரு கோடை வந்து கற்பனையா, கோடெல்லாம் போட்டிருக்காது பூமியில, கற்பனையா ஒரு கோடை போடுறாங்க. இந்த இடத்தில் தான் நாலு ஆரம்ப முடிவு வருகிறது ஒரு கோடை போடுறாங்க. கோடை போட்டு இந்த இடத்துக்கு இங்கிட்டு இருக்கிறவங்கலாம் வெள்ளி, இங்கிட்டு இருக்கிறவங்கலாம் சனி, இப்படி அந்த கோடை போட்டு அது ஒரு ஊர்னு வைங்க. அந்த ஊர்ல வந்து பக்கத்து பக்கத்து வீடா இருங்க, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுவான், அவனுக்கு வெள்ளிக்கிழமையா போயிடும். அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருப்பான், அவனுக்கு சனிக்கிழமையா போயிடும். ஒரே சூரியன் தான் மறையும். ஒரே சூரியன் மறையும் போது இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, எனக்கு வெள்ளி முடிஞ்சு சனி வந்துருச்சுன்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, வியாழம் முடிஞ்சு எனக்கு வெள்ளி வந்துருச்சுமா. ஒரு டேட் லைன் கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா, டேட் லைனுங்கிற இடம் இருக்குல்ல, சர்வதேச தேதி கோடு, அந்த தேதி கோடுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, அப்ப வந்து நள்ளிரவு 12 மணிக்கு வந்து சூரியன் வந்து என்ன செய்யறது, அந்த நள்ளிரவு பகல் தாண்டுது. அப்ப 4 பிறந்துருச்சுல, 4 பிறந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு மைக்ரோ வினாடி, ஒரு மைக்ரோ வினாடி மட்டும்தான் உலகம் முழுசும் ஒரே கிழமையா இருக்கும். இப்ப 12 மணிக்கு அந்த ஒரு ஊர், அந்த தேதி கோடு இருக்குல்ல, அதுல ஒரு ஊர் இருக்குன்னு வைங்க, அந்த ஊர்ல வந்து 12 ஆயிடுச்சு அந்த கோட்ல. அந்த 12 ஆகும் பொழுது இவனுக்கு என்ன செய்யறது, ஒரு நாளுடைய கடைசியில் இருக்கிறான். இவன் இங்கிட்டு உள்ளவன் ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இருக்கிறான். அந்த 24 மணி நேரம் ஒரே கிழமையா இருக்கு. அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் மட்டும்தான். 12:01 வந்துருச்சுன்னு சொன்னா இவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாளுக்கு நுழைஞ்சிட்டான். அவன் அடுத்த நாளுக்கு நுழையல இன்னும். இப்படிங்கிற ஒரு கணக்குப்படி என்ன செய்யறாங்க, சர்வதேச தேதி கொடுங்கிறத அதை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்தியாவுக்கும் சவுதிக்கும் வந்து 2.5 மணி நேரம் வித்தியாசம் நீங்க சொல்றீங்க. அந்த சர்வதேச தேதி கோடுல இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிட்டு இருக்கிறவனுக்கு அங்கிட்டு இருக்கிறவனுக்கு 24 மணி நேரம் வித்தியாசம். சர்வதேச தேதி கோடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த கோடு இங்கிட்ட உள்ளவன் வெள்ளிக்கிழமை, அவன் வெள்ளிக்கிழமைக்கு வர்றதா இருந்தா 24 மணி நேரம் காத்திருக்கணும். அப்பதான் 24 டிஃபரெண்ட் அவனுக்கு. ஆனா இப்ப எவ்வளவு நடந்து ஒரு தூரம் தான், அடுத்தடுத்த பில்டிங் தான். சர்வதேச தேதி கோடு இருக்கிறது. அந்த தேதி கோடுல என்ன இருக்குது, இப்படி ஒரு வீடு இருக்கிறது, இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வீடு இருக்கு, இப்படி ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டுல தான் கோடு விழுந்திருக்கு, கோடு வந்திருக்கு. இவனுக்கு என்னவாயிரும், வெள்ளிக்கிழமை ஆயிரும். இவனுக்கு என்னவாயிரும், அதே சனிக்கிழமை ஆயிரும். அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் வரும்போதுதான் இவன் வெள்ளிக்கிழமையோட ஆரம்பத்துல இருப்பான், அவன் வெள்ளிக்கிழமையோட முடிவுல இருப்பான். எல்லாரும் ஒரு கிழமையா இருக்கிறது ஒரு மைக்ரோ செகண்ட் தான். அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த சர்வதேச தேதி கோடு நிர்ணயிக்கும் பொழுது இதை சொல்றாங்க. இத வந்து உதாரணம் சொல்றாங்க, அந்த அதுக்கு உதாரணமாக கடல்ல தான் அந்த தேதி கோடு போகுது. ஊர்கள்ல போட்டா குழப்பம் ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி அந்த சர்வதேச தேதி கோடு என்பது கற்பனையான கோடு இருக்குல்ல, அது கடலில் இருக்கிற பகுதியில வர்ற மாதிரி தான் அவங்க கணிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கடலுக்கு பக்கத்துல வர்ற தீவுகள் இருக்குல்ல, அந்த தீவுகள்ல வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி, நியூசிலாந்துல ஹானலூலுன்னு ஒரு ஊர் இருக்குது, ஹானலூலு. அதே மாதிரி வந்து நியூசிலாந்துல ஹானலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்ன ஆகும்னு கேட்டா, நியூசிலாந்து ஒண்ணு ஹானலூர் ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இந்த 2 தீவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூசிலாந்துல காலை 8 மணி, நல்லா வைங்க, நியூசிலாந்துல காலை 8 மணி, ஹானலூலுல காலை 10 மணி. அந்த 2 ஊருக்கு மத்தியில் உள்ள இடைவெளி 2 ஹவர். இந்த சூரியன் உதிக்கிற கணக்கு பிரகாரம் 2 ஹவர் வருகிறது. ஆனா நியூசிலாந்தில் உள்ள அந்த வெள்ளிக்கிழமைமா, ஹானலூர்ல உள்ள வியாழக்கிழமைமா. அதான் இவன் 8 மணி 10 மணி,
பக்கத்து பக்கத்துல இருக்கிறான். 2 ஹவர் சவுதிக்கு நமக்கு ஒண்ணு டிஃபரெண்ட், விட கம்மியான டிஃபரெண்ட் தான். 2 ஹவர் தான் இருக்குது. 2 ஹவர் வித்தியாசத்துல என்ன வருதுன்னு கேட்டா, இவனுடைய காலை 8 மணி என்பது வெள்ளிக்கிழமையுடைய காலை 8 மணி, அவனுடைய காலை 10 மணி என்பது வியாழக்கிழமையுடைய ஒரு நாள் முந்தி இருக்கிறான். அப்ப 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்து ஒரு கிழமையே மாறி இருக்கிறது. 2 மணி நேரம் மட்டும் வித்தியாசம் இல்லை, கிழமை மாறி இருக்கிறத பாக்குறோம். அப்ப உதாரணமா ஒரு இரவு பெற பாக்குறாங்க. பெற பார்க்கும் பொழுது இவனும் பார்த்துட்டு அவனும் பார்த்துட்டான், பக்கத்து பக்கத்துல இவனும் பார்த்துட்டு அவனும் பார்த்துட்டான். அப்ப 2 நாள்ல ஒரே நாள்ல நோன்பு வச்சிருவாங்க. நோன்பு வைக்கும் போது இவன் நோன்பு வைக்கிறது அதே பிறைய பார்த்துட்டான், அவன் நோன்பு வைக்கிறது அதே பிறைய பார்த்தான். இவன் சொல்லுவான் இது வியாழக்கிழமை பிறையுமா, அவன் சொல்லுவான் வெள்ளிக்கிழமை பிறையுமா. அவனுக்கு ஒரு நாள் வித்தியாசம் இருக்கிறது. இவன் என்ன செய்யுது, நோன்பு அன்னைக்கு தான் வைக்கிறான். அதனுடைய கிழமை என்னன்னு கேட்டா வியாழக்கிழமை. அவனுக்கு நாங்கள் வியாழக்கிழமை நோன்பு வைத்தோம். அவன்கிட்ட போய் கேட்டா நாங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்தோம். அந்த ஒரு பிறை தான். அந்த ஒரு பிறையை பார்த்து இவன் என்ன செய்யறான், வியாழக்கிழமை வச்சோங்கிறான். இவனுக்கு வியாழக்கிழமை தான், அவனுக்கு வெள்ளிக்கிழமை தான். அப்ப 2 ஹவர்ல என்ன செய்யுதுன்னு கேட்டா 2 பேர் நோன்பு வைக்கிறாங்க, ஒரே நாள்ல வைக்கல. அது ஜும்மாவுக்கு வாங்கல. இவனுக்கு வியாழனா இருக்கும், அவனுக்கு வெள்ளியா இருக்குது. இப்ப உதாரணம் 12 மணிக்கு ஜும்மா தொழுவுறீங்க. 12 மணிக்கு ஜும்மா தொழுவும் போது நியூசிலாந்துல உள்ளவனுக்கு 12 மணி ஆயிடுச்சு, அவனுக்கு ஜும்மா வந்துருச்சு. அங்க ஆணுகள் உள்ளவனுக்கு அவன் வியாழனில் இருக்கிறான், அவனுக்கு 12 மணி வந்தாலும் வியாழனில் இன்னும் எழுதிட்டு இருக்கிறான். 24 கடந்த பிறகு வருவான், அவன் வெள்ளியுமா. அவன் வெள்ளின்னு சொல்லும்போது சனி போயிட்டு போயிடுவான். அப்ப இவனுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற அன்னைக்கு அவனுக்கு வியாழனா தான் இருக்கிறது, ஒரு நாள் வித்தியாசமா இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 4 வித்தியாசம் வராது, ஒரே நாள்ல வருங்கிறீங்களே. ஒரே வெள்ளிக்கிழமை சும்மா தொழுறாங்க, அது மட்டும் உண்மை. இவன் தொழுது வெள்ளிக்கிழமையில அவன் தொழுது வெள்ளிக்கிழமை வேற. இவனுக்கு அது வெள்ளிக்கிழமை, அவனுக்கு அது வியாழக்கிழமையா இருக்கிறது, தொழுவ மாட்டான். அப்ப ஒரே சூரியன் ஒரே இடத்துல இருந்து உச்சிக்கு வருகிறது. அதை பாக்குறாங்க, சரி நம்ம ஜும்மாவோட டயத்துக்கு தொழுதுருவோம் என்று தொழ போறாங்க. அப்படி தொழ போகும்போது இவன் என்ன செய்யறான்னு கேட்டா வெள்ளிக்கிழமையில நம்ம ஜும்மா தொழுவோங்கிறான். அவன் அதையே பார்த்துட்டு என்ன செய்யறான், நம்ம வியாழக்கிழமை தானே, நமக்கு நாளைக்கு தானே தொழுவணுங்கிறான். ஆனா நாளைக்கு அவன் வெள்ளிதான் தொழ போறான். அவன் வெள்ளிய தொழுவும் போது சனிக்கு ஓடி போயிருப்பான். எல்லாரும் ஒரே நாள்ல தொழுவது, அது புரிஞ்சிருக்கா சொல்றான். 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த சூரியன் ஒரு இதை அடையும் பொழுது இவன் அதை வெள்ளிக்கிழமைங்கிறான், அவன் வியாழக்கிழமைங்கிறான். இப்படி எல்லாம் இந்த தேதி கூட கிட்ட இருந்தீங்கன்னா இதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். உதாரணமா இப்ப ஆனலூர்ல என்ன செய்யறீங்கன்னா அந்த தீவு, அங்க வியாழக்கிழமை சுபுகு தொழுவுறீங்க. வியாழக்கிழமை சுபுகு தொழுவுறீங்க. தொழுதுட்டு நியூசிலாந்துக்கு போறீங்க. நியூசிலாந்துக்கு போய் என்ன செய்றீங்க, அங்க போயிட்டு என்ன செய்ய, லோகருக்கு அங்க போயிட்டீங்க. லோகருக்கு போனா வெள்ளிக்கிழமை இருக்காங்க. நீங்க உங்க ஊர்ல சுபுகு தொழுவுறீங்க வியாழக்கிழமை. எங்க நீங்க ஆனலூடு இருக்கிறீங்க. ஆனலூடுங்கிற இடத்துல இருந்து கொண்டு நீங்க சுபுகு தொழுவுறீங்க. சுபுகு தொழுவிட்டு 2 மணி நேரம் தானே, நம்ம நியூசிலாந்துக்கு போமேன்னு போறீங்க. போனா லோகர் நேரம் வருது, அது லோகராட்சி நீங்க தொழில் போறீங்க. லோகத்துல நீங்க வெள்ளிக்கிழமை சும்மாடாங்க. நீங்க இங்க யாரனா தான் இருந்தீங்க. யாரனா இருந்து கொண்டு லோகர் உங்க போன் பண்ணி கேட்டா உங்க அண்ணன் தம்பி மாதிரிலாம் அங்க லோகர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சொல்லிட்ட பார்த்து இவன்ட்ட கேட்டீங்கன்னா இல்ல நாளைக்கு தான் எங்களுக்கு சும்மா, எங்களுக்கு வியாழன் தானே, நாளைக்கு தானே வெள்ளிம்பாங்க. அப்ப அந்த ஒரு நாள் வித்தியாசம் எல்லாம் என்ன செய்கிறது வருகிறது. அப்ப ஒரே சூரியன் ஒரே டயத்துல வருகிறது. இவன் சும்மாங்கிறான், அவன் சும்மா இல்லைங்கிறான். ஆனா எல்லாரும் வெள்ளிக்கிழமை விடுறாங்க. இவன் வெள்ளிக்கிழமைங்கிறது அவன் வெள்ளிக்கிழமை ஒன்னா. வெள்ளிக்கிழமை எல்லாரும் சும்மா தொழுவாங்கிறது அது பார்த்தா பெருநாள் வருங்கிற. பெருநாள் எப்படி வரும்னு கேட்டா இவனை அந்த பிறையை பார்த்து பெருநாளுமா, அவன் அந்த பிறையை பார்த்து பெருநாளுமா. அந்த இடத்துல உள்ள ஒரே பிறையை 2 பேரும் பார்த்தாங்கன்னா இவன் வெள்ளிக்கிழமைமா அவன் சனிக்கிழமைமா, அல்ல வியாழமா வெள்ளிமா. அப்படி இருக்கிறதுனால அந்த வித்தியாசங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உதாரணமா ஒரு நியூசிலாந்துல காலையில 10 மணிக்கு கிரிக்கெட்டை ஒளிபரப்புறான். எப்ப ஒளிபரப்புறான், அத வியாழக்கிழமை கிரிக்கெட் ஒளிபரப்புறான். வியாழக்கிழமை நடக்கிறத நீங்க புதன்கிழமை பார்க்க முடியுமா? கிரிக்கெட் என்ன செய்யுது, நியூசிலாந்து நடக்குது, வியாழக்கிழமை நடக்குது, அதை டிவியில லைவ் பண்றான். அப்ப வியாழக்கிழமை நடக்கிறத வியாழக்கிழமையை பார்க்கலாம். அளவு ரெக்கார்ட் பண்ணி வச்சு சனிக்கிழமை கூட பின்னாடி எவ்வளவு பாத்துக்கலாம். வியாழக்கிழமை நடக்கும் போது ஆனலூர் உள்ள என்ன செய்வான்னு கேட்டா அவனுக்கு புதன்கிழமை. வியாழக்கிழமை நடக்குது, புதன்கிழமை பார்க்கலாம். நடக்குது வியாழக்கிழமை, நடக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறான் அர்த்தமா. அதுக்கு
கிழமை மாறி போச்சு. இவனுக்கு அவனுக்கு வியாழன், இவனுக்கு வந்து புதன். இவன் புதன்கிழமை தான் அந்த வந்து அதை பாக்குறான், கிரிக்கெட்டை பாக்குறான். அப்ப கிரிக்கெட் அவன் பாக்குறது புதன்கிழமையில பாக்குறான், அவன் ஒளிபெருக்கிறது வியாழக்கிழமை. இது எப்படி எந்த குழப்பம்? அந்த தேதியில உள்ள வித்தியாசம், அவ்வளவு வித்தியாசம் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது இந்த சிந்திச்சு பாத்தீங்கன்னா. அதனால வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஜும்மா ஒரே நாளில் தான் தொழுகிறோம். நீங்க தொழுத அன்னைக்கு அவன் தொழுவல. நீங்க தொழுத நீங்க இன்னைக்கு ஜும்மா தொழுதீங்களே அந்த அன்னைக்கு வந்து அவன் ஜும்மா தொழுவல. அடுத்த நாள் அவனுக்கு வெள்ளி வருது, அப்ப தொழுவான். வெள்ளிக்கிழமை அவன் தொழுவான். அவனும் வெள்ளி, நீங்கள் வெள்ளி தான். உங்க வெள்ளியும் அவன் வெள்ளியும் ஒன்றா? அதை புரியறதுக்கு தான் நீங்க 12 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்ற காரணத்தினால நான் தேதி கொடுக்க போய் உங்களுக்கு சொல்றேன். 24 மணி நேரம் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவன் சூரியன் மறையுதுன்னு சொன்னா இவனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறையுது, அவனுக்கு வியாழக்கிழமை சூரியன் மறைகிறது. அப்ப இவனுக்கு சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா இவனுக்கு வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்குது, அவனுக்கு வியாழக்கிழமை சூரியன் உதிக்கிறது. அவனுக்கு ஜும்மா, இவனுக்கு ஜும்மா இல்ல. நான் ஜும்மா தொழுது வெள்ளிக்கிழமை நீ தொழு கேட்க முடியாது. எனக்கு ஜும்மா, எனக்கு வெள்ளிக்கிழமை வரலடான்றாங்க. அப்ப இதுதான் உலகம் பூரா ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியதி. அது அடிப்படையெல்லாம் பெருநாளைக்கு இதே விஷயங்கள் தான் வரும். நீங்க வெள்ளிக்கிழமை உலகம் பூரா வருதுங்கிறது வந்து அப்படி வராது. நீங்க வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழுதாலும், எல்லாரும் வெள்ளிக்கிழமை தொழுதாலும், அவன் வெள்ளிக்கிழமை தொழும்போது நீங்க சனிக்கிழமை இருப்பீங்க. அதான் பிரச்சனை. நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது எல்லாரும் அதே நேரத்தில் தொழுற மாட்டான். கொஞ்சம் பேர் சனிக்கிழமையில இருப்பான், நீங்க சனிக்கிழமை இருப்பீங்க. கொஞ்சம் பேர் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது இருப்பான். அப்ப நீங்க சனியா இருக்குமா வெள்ளியில ஜும்மா தொழுறான், வெள்ளி தான் தொழுகிறான். அந்த வெள்ளி உங்க வெள்ளியா? அதான் கேள்வி. அவனுடைய வெள்ளி வேற, உங்களுடைய வெள்ளி வேற. இந்த வித்தியாசம் விளைக்கிட்டு என்ன செய்யாது, குழப்பம் வராது. இதெல்லாம் வந்துகிட்டு புதுசாவெல்லாம் நம்ம சொல்லல. பிறை ஓர் விளக்கம்னு ஒரு நூலே போட்டு இவ்வளவு விஷயங்களை இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் காட்டி நிறைய ப்ரூஃபுகளோடு அதை இணைஞ்சிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் நிறுவி இருக்கிறோம். 1க்கு 2 3 புஸ்தகத்தை மடிச்சிங்கன்னு சொன்னா இதனுடைய யதார்த்த விஷயங்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிருவீங்க.